ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 200 ஏக்கர் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு தேக்கு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தேக்கு தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியில் கரம்பை அப்படிம்பாங்க. அதாவது வந்துட்டு உங்களுக்கு நெல்லை டு பாபநாசம், அதாவது நெல்லை டு பாபநாசம் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை. இந்த மாநில நெடுஞ்சாலையில் அமைந்த ஒரு கரம்பை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு 200 ஏக்கர் வந்துட்டு தேக்கு தோட்டம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வரிசையாக நான் காணிக்கிறேன் பாருங்கள். இந்த தோட்டத்துக்கு அடிவாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மணிமுத்தாரோட ஒரு பெரிய ஆறு ஒன்று வருது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, இப்போ காட்டியிருப்பேன். அதே போல் பாதை அப்படின்னாச்சுனால மண் ரோடு அப்படின்னாலும் உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலையில் இருந்துட்டு வரக்கூடியது ஒரு ஆற்று பாலம் தாண்டி தான் நமக்கு வரணும். ஸோ பாலம் நீங்கள் பார்த்தீங்க, ரெண்டாவது பாலம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பெரிய பாலம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பெரிய பாலம். இதில் வந்துட்டு ஒரு வண்டி வரவும் ஒரு வண்டி போகவும் செய்யும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய பாலத்தில் தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு நெல்லை டு பாபநாசம் போகிற ரூட்லேருந்து வரக்கூடிய ரோடு தான். ஸோ இது நம்ம இந்த ரூட்டோடு தான் நம்ம தோட்டத்துக்கு போகலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மொத்தம் 200 ஏக்கர் இருக்குது. 200 ஏக்கர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு தேக்கு தோட்டம் தான். தேக்கு தோட்டம் அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதில் வந்து அதாவது துளிர் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பக்கத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய ஒரு குளம், பெரிய ஒரு டேமோட ஒரு குளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தண்ணிக்கு எப்பவுமே பஞ்சம் இருக்காது. நம்ம லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரம் முடியுது, அதாவது ஃபாரஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் லேண்டு நம்ம லேண்டு தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மலையிலேருந்து அடிவாரத்தில் அமைஞ்ச நம்ம பட்டா லேண்டு தான் நம்ம லேண்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு தண்ணி இருக்குது, மேலே மலையில் உள்ள தண்ணி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஓடை வந்து நம்ம லேண்டுக்குள்ளே தான் வருது. ஸோ உங்களுக்கு தண்ணிக்கு ஒரு காலமும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தேக்கு, அதாவது எல்லாமே வெட்டிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப வளருது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தேக்குன்னா பெரிய தேக்கு இல்லை, இப்போ வெட்டி விட்டதுனால திரும்ப வருது. மண் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் பியூர் செம்மண் அப்படின்னாச்சுனாலும் பார்க்குறீங்க, உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும், கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். ஏன்னா மலை அடிவாரத்து சார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி லேண்டுனால இந்த 200 ஏக்கருக்கு உங்களுக்கு ரெண்டு கையெழுத்துனா முடிஞ்சிடும். இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு 5000 ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 5000 கேட்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு அவங்க 5 லட்சம் தான் கேட்குறாங்க பாருங்கள். இந்த மலை அடிவாரத்துக்கு பின்னால் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு, அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா லேண்டு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அதாவது தண்ணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தண்ணிக்கு பின்னாலையும் லேண்டுக்கு பின்னாலையும் தண்ணி தான். முன்னால் பார்த்தீங்கன்னா ஆறுகள் இருக்குது, அண்டு குளங்கள் இருக்குது. ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இந்த மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வேறு அதாவது வேறு நீங்கள் எந்த பயிரை வந்து பயிரிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் தேக்கு. அதாவது ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க, திரும்ப நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நிற்குது. அதாவது தேக்கு மரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் தான் நிற்குது. ஸோ இதுக்கு நீங்கள் இது மரம் பெருசாகிறதுக்கு என்ன வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது விவசாயம் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. செம்மண் ஏரியா அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி மிக்க ஒரு அழகான இடம் தான் பார்க்குறீங்க. இந்த மலையில் இருந்து வரக்கூடிய ஓடையும் நம்ம லேண்டில் ரீச் ஆகிட்டு தான் போயிட்டு குளத்தில் போய் சேரும் பார்க்குறீங்க. திருநெல்வேலி ஏரியாவில் உங்களுக்கு வந்துட்டு விலை குறைஞ்சி மேக்ஸிமம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் தான் உங்களுக்கு ஏக்கர் 5 லட்சம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு எல்லா வளமும் மிக்க ஒரு லேண்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஏக்கர் 5 லட்சத்துக்கு வந்திருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 200 ஏக்கர் இருக்குது. விவசாயமோ இல்லை உங்களுக்கு சோலார் பிளான்ட் அமைக்கிறதுக்கோ இல்லை விண்ட் ஃபார்ம் அமைக்கிறதுக்கோ இல்லை எந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை எந்த பர்பஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த லேண்ட் வந்துருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே அவங்க வந்துட்டு தேக்கு வெட்டி விட்டு திரும்ப வளரக்கூடிய தேக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட சைஸ் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இவ்வளோ தான் இந்த மரத்தோட சைஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கல் தான், அதான் இந்த கல்லுக்கு பின்னால் தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு எல்கை கல்லுன்னா நம்ம
ஃபாரஸ்ட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் நடுசில் உள்ள ஒரு எல்கைகள் தான். இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாளன்னு தேக்கு தோட்டம் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டியிருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏக்கர் 5 லட்ச ரூபாயில் இந்த லேண்டு வந்திருக்குது. ஸோ பல பர்பஸில் நீங்கள் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சென்ட்டுக்கு 5000, ஒரு சென்ட்டுக்கு 5000 தான் கேட்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் தான் கேட்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல இயற்கை சூழல் மிக்க ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்த ஒரு அழகான லேண்டை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம். பாருங்கள், பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட இந்த அழகான 200 ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.